ஹாய் கைஸ், என்னோடய சாமி ரூமு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹாய் எல்லோரும் வாங்க சத்யதாசன் நூலகம் சேனலுக்கு. எங்கள் வீட்டு சாமி ரூமு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லாக்கா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மாடு வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா வெள்ளக்கோட்டை முருகர் கோயிலில் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த குபேரரும் நான் அங்கே தான் வாங்கினேன். அது பக்கத்தில் இருக்க குபேரர் எங்கள் அக்கா எனக்கு வாங்கிட்டு வந்து குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது உண்டி வச்சுருக்கேன். நான் ஒரு வேண்டுதலுக்காக நான் உண்டியில் காசு சேர்த்துட்ருக்கேன். அது என்ன வேண்டுதல்ன்ற நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், குபேர விளக்கு நான் வந்து வெள்ளக்கோட்டை குன்றத்தூர் முருகர் கோவிலில் வாங்கினேன். இது வந்து எங்கள் பையன் இந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து பீச்சிலேருந்து கொடுத்தான். இந்த லக்ஷ்மி சிலையும் அன்னபூர்ணி சிலையும் வந்து எங்கள் அண்ணன் மலைக்கு போனாங்க ஐயப்பன் கோவிலுக்கு, அப்போது வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே வேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் குன்றத்தூர் முருகர் கோவிலில் நியூ இயருக்கு போகும்போது வாங்கினேன். இது வந்து இந்த முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆறுபடை முருகர், அவரை வந்து நான் பழனியில் டூர் போகும்போது வாங்கினோம். சிவன், இவங்க 4 பேரும் இருக்கா மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அஷ்டலக்ஷ்மியும் இருக்கா மாதிரி நான் லக்ஷ்மி படம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 5 சாமி இருப்பாங்க. முருகர் அவங்க ஃபேமிலியோடு இருப்பார். லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், கருமாரி அம்மனும் இருப்பாங்க. இங்கே வந்து அருள்மிகு பண்ணாரியம்மன் சாமி. இவங்க வந்து அருள்மிகு ஆதிபராசக்தி பீடம். அந்த இதில் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நியூ இயர் போகும்போது இதை வாங்கணும். இது வந்து அம்மா மாலை போட்டுட்டு போகும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க. சாமி ரூமில் கண்ணாடி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் கண்ணாடி வாங்கி குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன். லக்ஷ்மி சிலைக்கு காசு நிறைய போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். அன்னபூர்ணிக்கு அரிசியில் வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நிறையஞ்சே இருக்கணுமா, அது கம்மியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தண்ணி நல்லா நிறைய ஊற்றி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு ஸ்டோரில் ஒன்றில் பார்த்தேன். அதனால் குங்குமம் ஒன்று, திருநீரில் ஒன்று, இங்கே கொஞ்சமாக மஞ்சள் கொட்டி வச்சுருக்கேன். சங்கு வந்து எங்கள் அக்கா பீச்சுக்கு போனாங்க, அவங்களுக்கு வாங்கும் போது எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காமாட்சம்மா விளக்கு ஏற்றுறதுனால டெய்லி 6 மணிக்கு நாங்கள் ஏற்றுவோம். அது வந்து லக்ஷ்மி வந்து தங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து குத்து விளக்கு ஏற்றுனோன்னா நேர்முகமாக இருந்தால் நம்ம நல்லது நடக்கும் அப்படி சொன்னாங்க, அதுக்காக ஏற்றிருக்கோம். குபேரர் விளக்கு வந்து ஏற்றினோன்னா வேலைக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றினோன்னா நமக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வாங்கி ஏற்றிருக்கேன் பாருங்கள். நல்லாயிருக்கா? பச்சை எண்ணெய் தான், அதுக்கும் பச்சை குபேரருக்கு எல்லாம் பச்சையாக தானே விற்பாங்க. அதனால் இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் வாங்கி காலி ஆகிடுச்சு, அதனால் வச்சுருக்கேன். இப்போது அன்னபூர்ணியில் அரிசி கொட்டி வச்சுருக்கோம். அப்போ வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி சிலைக்கு பக்கத்தில் வந்து லக்ஷ்மி சிலை வைக்கிறதுக்கு காசு போட்டுச்சுங்க, காசு பிரச்சனை வராது சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து எது நேராக பார்க்குதோ அது வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து லக்ஷ்மி சிலைக்கு அன்னபூர்ணிக்கும் நடுவில் வச்சுருக்கேன். அது ரெண்டுமே நமக்கு முக்கியமானது இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி சங்கில் தண்ணி ஊற்றி வச்சா டெய்லி மாற்றணும்னு சொன்னாங்க. அரிசி போட்டு வச்சேன்னா 15 நாளில் ஒரு நாளைக்கு மாற்றினா போதும் சொன்னாங்க. எனக்கு சங்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே நான் வச்சுட்டேன்.
அதில் பச்சரிசி தான் போட்டு வச்சுருக்கேன் நான். அது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் சின்ன ஒரு சில்வர் தட்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சுருக்கேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு விநாயகரும் ரொம்ப பிடிக்குன்றதுனால விநாயகர் வந்து நான் வெள்ளக்கோட்டை முருகர் கோவிலில் வாங்கினேன். முருகரையும் வாங்கியிருக்கேன். அதேமாரி வேலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ட்வின்ஸ் வந்து முருகரும் விநாயகரும் பிறந்த மாதிரி இருக்குது. 2 பசங்க பிறந்திருக்காங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பேசுகிறேன். எதுனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னோடக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பேசணுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதுக்காக தான் பேசினேன். லைக் பண்ணுங்கள். நான் பேசுனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை வச்சு நான் இன்னொரு வீடியோ வந்து மாடி தோட்டம் அமைக்க போகிறேன். அதில் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.